வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்செட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா ஒரு சர்வீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா KD43X8500C அந்த மாடல் தான். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறப்ப ஒரு பிளைனாக ஃபுல்லி வெயிட்டாக வந்திருக்கு. நார்மல் 2-3 இடத்துல சர்வீஸ் தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது டோட்டலி மதர் போர்டு தான் மாற்றணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் என்னன்ற பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்குது. என்னென்ன இருக்குன்ற பாருங்கள். நான் நம்ம நிறைய டிவிஸ்லாம் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த சோனி டிவியில் உள்ளுக்குள்ளே என்னென்ன போர்டு இருக்குது, போர்டோட ஆப்ஷன்ஸு, உள்ளுக்குள்ளே எத்தனை போர்டு இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றத பார்க்கலாம். சோனியில் 43 இன்ச்சஸ். அப்படின்னா சோனி டிவியே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. டாப் மட்டும் கழட்டியாச்சு. நார்மலாக இப்போ ஒரு லேட்டஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிங்கிள் போர்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சோனியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3 போர்டு இருக்குது. 3 போர்டில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பவர் சப்ளை போர்டு. ஒரு பவர் சப்ளை போர்டே ஒரு பெரிய போர்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து மதர் போர்டு. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நார்மல் ஆடியோ வீடியோ அவுட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் அவுட் இருக்குது. ப்ளஸ் சைடில் பின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் HDMI 3 HDMI 1, 2, 3, 4 HDMI கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் USB 2 இருக்குது, USB 3 இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனோட அவுட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் ஆடியோ வீடியோ இன்னும் அவுட்டு வந்து 2 எடுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஆர்எஃபோட அவுட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் வந்து பவர் சோர்ஸ் இன்புட்டு, சேனல் ப்ளஸ் சேனல் மைனஸ், வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ், இது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஸ்பீக்கருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இதோட டேபிள் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டிவியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒருத்தர்னால தூக்க முடியல, அந்த அளவுக்கு நல்ல பயங்கர வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 43 இன்ச்சு. இதோட ப்ராப்ளம் அவுட் தான் ஃபுல்லி வெயிட்டில் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க டீகான் போர்ட்ஸு ஜஸ்ட் அந்த கேபிள்ஸ் வந்து ட்ரை ஆகிருந்துச்சு அப்படின்னா, கான்டாக்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி போட போகிறோம். போட்டுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ மேலே வரணும். ரிமோட் கொடுத்துருக்காங்க தினேஷ். இல்லைன்னா லட்சுமிகிட்ட கேளுங்க, சோனி ரிமோட் கொடுப்பாங்க. மதர் போர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மதர் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீகான் போர்டுன்றது நம்மளால் இல்லாமல் உள்ள ஒரு சின்ன அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரே மாதிரி கொடுத்து அந்த அதுக்குள்ள டீகான் போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டீகான் போர்டை கலட்டணும். இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஆக்சுவலாக ஹீட் சிங்க் பேஸ்ட் இருக்குது. அதனால நமக்கு வரல. வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து அந்த ஐசியில் ஒட்டி இருக்குது, அதனால் வரல. இதுதான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுற அந்த டீகான் போர்டு. இதை தான் ஜஸ்ட் இதில் இருக்க கேபிளை தான் நம்ம க்ளீன் பண்ணி போட போகிறோம். இது ஸ்டப்பர் இருக்காப்பா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் க்ளோஸில் இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா, கான்டாக்ட் விட்டு வந்துச்சுன்னா அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். இதுலேயும் சரி, இது பார்த்தீங்கன்னா இந்த பேனல் வந்து லெஃப்ட்லையும் ரைட்லையும் இதில் க்ளோஸணும். பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக கருப்பாக இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் இப்போ அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா
க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் இதை வந்து திருப்பி ப்ளக் பண்ணுறோம். இந்த வீடியோ பென்ட்ரைவ் வாங்கிட்டு வரணும், நான் காப்பி இருக்குங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில ஸ்க்ரூஸ் மட்டும் போட்டுவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி அடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம மாட்டுறது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்க பவர் கனெக்டரு. நம்ம டிவி ஆன் பண்ணுறோம், இந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். இல்லை முதல்ல நமக்கு வந்து ப்ளைன் ஒயிட்டாக இருந்துச்சு, ஆன் பண்ணுறோம். ஏசன் பவர் ஆன் ஆகல, ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணுறோம். வந்துச்சா? வந்துச்சு. பவர் ஆன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த மாதிரி இண்டிகேஷன் காமிக்குது. என்ன ரீசன் அப்படின்னா கீழே வந்து நம்ம ஏதோ கனெக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டீகானோட கனெக்டர் மாட்டல, ரீசனால தான் அந்த மாதிரி எரர் இண்டிகேஷன் காமிக்குது. இப்போ திருப்பி நம்ம வந்து அந்த டீகான் போர்டுக்குரிய கேபிள்ஸ் மாட்டுறோம். இதாக இருக்கும். சரி பண்ணுங்க, ஸ்க்ரீன் துணியை சரி பண்ணுங்க. ஏதோ இண்டிகேட்டர் மாட்டாமல் இருக்கும். பவர் நம்ம கழட்டிட்டோம்ல, கழட்டிட்டதை ஏதோ மாட்டல. இந்த கேபிள் மாற்றி தான் இருக்கு. கீழே கீழே இது கீழே இருக்கு. ஸ்க்ரீன் அந்த 2 கேபிள் மாற்றிட்டேன். இது பிடிச்சிருக்கு, பேஸ்டிங் இருக்குல்ல, கரெக்டாக தான் இருக்குது.
ஸ்க்ரீனாக தான் இருக்கும். எரியவே இல்லை. பாடாதான் பாருங்க. அதே அதே வைஃபை வைஃபை சிம் கழட்டி விட்டு தான் இருக்கு. மாட்டி இருந்துச்சு, நான் கழட்டி விட்டேன். மாட்டி இருந்துச்சு, மாட்டி தான் மாட்டி தான் இருந்துச்சு, நான் கழட்டி விட்டேன். இதில் வைஃபை சிம் இருக்குது. அதான் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி விட்டா கொஞ்சம் வெயிட் பண்ண. மீட்டர் இதை மட்டும் போட்டு ஃபியூஸ் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிருக்குது. கழட்டி மாட்டினப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அயன் போடுங்க. இப்போ பாஸ் பண்ணுங்க. நான் பார்த்தா